பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு புரிவிக்க வல்லவராக. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு பக்தியாக சாட்சியாக வாழ கற்றுக்கொள்வோம். நீங்கள் இந்த நாளில் கூட எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கவனிங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒரு காரியங்களை செய்யும் போது அந்த காரியங்களை தயவு உண்டாக வேண்டும். தயவு ரொம்ப முக்கியம். பாருங்க, அவங்க மட்டும் சரி செய்யட்டோன்ற கூட நம்ம கூட சேர்ந்து செய்ய முடியுமா? ஒரு காரியங்களை பண்ண முடியுமா? ஒருத்தவங்க ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனையில ஆமா அவங்க அப்படிதான் மாட்டின்னு தவிக்கணும் கூடாது. தயவை நாம் காட்ட வேண்டும். தயவு காட்டி அந்த காரியங்கள் வெளியே வருவதற்கான வழிகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெளியில வராதபடிக்கு பிரச்சனை வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அல்லேலூயா. கவனிங்க, வேதம் சொல்ல பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும். அப்ப மனதுருக்கம் இருக்க வேண்டும். யாருன்னா ஒருத்தன் அடிபட்டா, யாருன்னா ஒரு காரியங்கள்னா அவன் கிடக்கட்டும், அவன் அப்படிதான் அவசர பண்ணும், அவன் பாவம் செஞ்சான், அவன் அப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அப்ப வேதத்துல பார்க்கும்போது ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கிறான். அந்த மனிதன் அடிபட்டு கிடக்கும் போது அந்த பகுதியில போகிறவர்கள் பாருங்க, ஆசாரியன் போகிறான், லேவியன் போகிறான், பக்கமாய் விலகி போகிறான். அவளுக்கு என்னன்னா, இந்த மனிதன் அடிபட்டு கிடக்கிறானே, இவனுக்கு நம்ம தூக்கி கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், இவனுடைய காயங்களை ஆற்றுவோம், இவனுக்கு தண்ணி கொடுப்போம், இவனை என்ன பண்ணுவோம், கொண்டு போய் அங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது, பக்கமா வளைப்பது. அப்ப இவனுக்குள்ள என்ன தயை இல்லாத போகுது, மனதுருக்கம் இல்லாமல் போகுது. அப்போ இங்க யார் வருகிறான்னு சொன்னா ஒரு சமாரியன் வருகிறான். இந்த சமாரியன் பாருங்க, அவன் பக்கமாய் கிட்டே வந்து என்ன பண்றான், அவன்கிட்ட இருக்க திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் அவன் பூசிந்து மாத்தல, அவனுடைய வாகனத்தை சுய வாகனம்னு சொல்லிட்டு அந்த கழுதை மேல ஏற்றி கொண்டு போய் சத்தத்தை சேர்த்தான். அப்ப தயை இருந்தது, மனதுருக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதனை வேதத்திலே உயர்வாய் பேசப்படுது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய காரியங்களை தேவன் பாருங்க, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தால் அவர் இயேசு ஒப்பிட்டு பேசப்படும். அப்ப இயேசு கிட்ட இந்த தயை இருந்தது, மனதுருக்கம் இருந்து. உங்ககிட்ட என்ன இருக்குது? நீ கிறிஸ்துவ வாழ்கிறாய், அந்த தயை இருக்கா, மனதுருக்கம் இருக்கா? இல்ல ஏனோ தானென்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கையா? இந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நீங்கள் தயை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். தயை ரொம்ப முக்கியம். நீங்க தயை செய்தால்தான் உங்களுக்கு ஆண்டவர் தயை செய்வார். நீங்கள் மனதுருக்கம் உள்ளதா தான் நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன பண்ற, உங்களுக்கு ஆண்டவர் மற்றவர்களுக்கு மனதுருக்கம் கிடைக்கும். நீ தயே செய்ய மாட்ட, மனதுருக்கமா இருக்க மாட்ட, நான் அப்படிதான் இருப்பேன், ஆனா எனக்கு எல்லாருமே தயை செய்யணும், எனக்கு எல்லாருமே மனதுருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நம்ம அப்படி இருக்க வேண்டும். உன் கணவன் குடும்பத்தில் இருக்காங்கன்னா நீ தயை செய்கிற மகளா இருக்க வேண்டும். அவருடைய பேசிட்டார், நான் அப்படி நடக்க மாட்டேன். மனைவி பேசிட்டா, நான் அப்படி நடக்க மாட்டேன். அப்போ இந்த தயை செய்யாம இருக்கக்கூடாது, மனதுருக்கம் இல்லாம இருக்கக்கூடாது. உன் குடும்பத்துக்குள்ளேயே உன்னுடைய மனைவி கிட்டையும் உன் பிள்ளைகிட்டையும் நீ தயை காட்ட முடியவில்லைன்னு சொன்னா மற்றவங்க யாருக்கிட்ட நீ தயை காட்டுவ? ஒரு சில பாருங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பாங்க, குடும்பத்தார்கிட்ட அன்பா இருப்பாங்க. அப்ப அந்த குடும்பத்துல நீ வாழ்வதற்கு தகுதியற்றவனாய் மாறுகிறாய். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த தயை பெற்றுக்கொண்ட மனிதராய் மாற வேண்டும். தயை ரொம்ப முக்கியமா இருக்குது, மனதிற்கும் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதை நான் முதலாவது காட்ட வேண்டும். நான் காட்டணும். நான் காட்டுவதற்காக தேவன் பட எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்க பாருங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்போ சகோதர சிநேகம் என்று சொல்லப்படுது. அதுல என்ன பண்ணுமா, பட்சமா இருக்க வேண்டுமா? பட்சமா எப்ப இருக்க, ஒருவன் மேல தயை இருந்தா, ஒருவன் மேல இரக்கம் இருந்தா, ஒருவன் மேல அன்பு இருந்தா மட்டும்தான் நாம பட்சமா இருப்போம். அந்த பட்சமா இருக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு பாருங்க, இந்த கனம் பண்ணுவது கூட இன்னைக்கு இல்லை. அவரெல்லாம் பெரிய, அவருக்கெல்லாம் காமிச்சணும், அவருக்கெல்லாம் சொல்லியும் கிடக்கணும், அவர்களும் யாருக்குமே சொல்றது கிடையாது. ஒரு அம்மா வந்து பேசுது, ஐயா நான் சோத்திரம் பண்ண, அவங்க யாருமே சோத்திரம் பண்ணல, அதனால நான் யாருக்குமே சோத்திரம் பண்ணது. நான் சொன்னேன்மா, நீ யாருக்கு சோத்திரம் பண்ண? தேவனை மயம்படுத்த, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மயம்படுத்துறாங்க. நீ தேவனை மயம்படுத்துற ஒரு மகள், நீ தேவனை மயம்படுத்திக் கொண்டிருக்க. அதனால என்ன பண்ணு, கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுது. அப்ப நீ என்ன பண்ணு, அவங்க பண்றாங்கன்னா பார்க்காத, நீ கனம் பண்ணு.
என்னை பாரு, நான் போகிற இடங்கள்லாம் ஒரு சௌத்திரத்தை பண்ணிட்டு போவேன். என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்படின்ட்டு போயிடுவேன். இந்த தலை குனியோடு நான் பண்ணுவேன். அதை சொல்லுவாங்க நிறைய பேர், உங்கள் பாஸ்ட்டு அப்படியே தலை குனிஞ்சு அப்படி சோதனை பண்ணுவோம், அது ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் சின்ன ஆட்கள், நாங்கள் ஒரு விசுவாசி, ஆனால் உங்கள் பாஸ்ட் அப்படி எங்களுக்கு முன்னாடி தலை சாச்சிட்டு போகிறேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க மாத்திரம் சொல்ல, நிறைய பேர் சொல்லும்படி கேள்வி. ஏன்னா என்னுடைய காரியங்கள் அப்படி. அவர்களை நான் உயர்வாய் பார்க்கிறேன், தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் பார்க்க வேண்டும் சொல்லுவோம், தங்களிலும் கனம் பெற்றவர்களாய் பார்க்க வேண்டும். அப்போ நாம மற்றவர்களை மேன்மையாய் உயர்வாய் பார்த்தோம்னா நம்மளை அவங்க பார்ப்பாங்க. நாம எப்பொழுது நம்ம அவனா பெரிய ஆள், அவங்களுக்கு நான் சொல்லிட்டு போனோம், அவனா இந்த மாதிரி காரியங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நாம் சொல்லும்படிக்கு நடந்து கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், சகோதரருக்குள்ள நம்ம என்ன பண்ணுமா, எப்பொழுதும் பண்ணுமா, பட்சமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதிலே 17ஆம் வசனம் வாசிக்கும் பாருங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நல்ல கவனிங்க, ஒருவனுக்கும் நீங்கள் தீமை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமாய் நடந்துக்கணும். ஒருவனுக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது, உன்னை சார்ந்தவர்கள் மத்தியில நீ தயை பாராட்ட வேண்டுமே. உன் பக்கத்துல யாரா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க தயவு பாராட்ட வேண்டுமே. உங்க கூட யாரா பழகிறாங்க, அவங்களுக்கு தயை பாராட்ட வேண்டுமே. தயை மாத்திரம் இல்லை, மனதுருக்கம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டுமே. இன்னைக்கு உன் குடும்பத்துக்குள்ள அந்த மனதுருக்கம் இல்லாமல் குடும்பம் பிரிந்த ஒரு நிலைமை. உன் குடும்பத்துக்குள்ள அந்த தயை இல்லாமல் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு கட்டாயி போச்சு. ஏன்னா நீ என்ன பண்ற, யாராருக்கிட்டே தயா பேசுற, உன் பிள்ளைகிட்ட என்ன பண்ற, எப்ப பாரு கடிந்து கொண்டே பேசு. நான் சொல்றேன், தப்பு பண்ற நேரத்துல நீ என்ன பண்ணுங்க, கடிந்து கொள்ளுங்கள். தப்பு பண்ணாத நேரத்துல என்ன பண்ணுங்க, எங்கப்பா சாப்பிட்டியப்பா, என்னப்பா பண்ற, எங்கப்பா போயிட்டு வந்த, கேட்க மாட்டுற, எப்பவுமே மூஞ்ச உருன்னு வச்சு உட்காந்துக்குது. அந்த அன்பை நீ காட்டாத போது அந்த பிள்ளை உன் மேல அன்பு காட்ட மாட்டான். கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சுப்பான். உனக்கே எவ்வளவு தெரியும் சொன்னா பிள்ளைக்கு எவ்வளவு தெரியும், இதை விட அதிகமா தெரியும். அப்ப யார் இதை கற்றுக் கொடுத்து, தகப்பனாகி நீங்கள் கற்றுக் கொடுக்கிறவா இருக்கக்கூடாது, தாயாக நீங்க கற்றுக் கொடு. அவங்க பேசுறாங்க பேசல, நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தயை இருக்குது, உங்ககிட்ட மனதுருக்கம் இருக்குது. நீங்கள் அப்படி மாறும்போது தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காமிச்சுவார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். அதுல 19ஆம் வசனம் வாசிக்கும் பாருங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கவனிங்க, பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்கிறார். அதனால நாம் அவங்க அப்படி பேசிட்டாங்களா, அவங்க அப்படி நடந்தாங்களா, நான் அதை செய்வேன். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை படிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் அடங்கி இருக்குது. இல்லை என்னை இப்படி சொல்லிட்டு போனாங்க, நான் அதை செஞ்சு காட்டுவேன். என்னை இப்படி திட்டிட்டு போ, நான் விட்டு போனேன்னாப்போ நான் செய்வேன்னு. அப்ப பழி வாங்குற காரியங்கள் யாருக்குரியதுன்னா தேவனுக்கு. இப்ப தேவனுடைய வசனங்களை அறிந்த நீங்கள், இது தேவனுக்குரியவைகள், நான் அதை எடுக்கக்கூடாது, நான் அதை செய்யக்கூடாது, நான் அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், விலகி இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பைபிளும் படிக்கிறீங்க, பைபிள் பற்றி தெரிஞ்சுக்கணும், சபைக்கும் போறீங்க, ஆனா பழி வாங்குற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்ப அந்த பழி வாங்குற எண்ணம் எங்க கொண்டு போகும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் அது தேவனுக்குரியதை, அது தேவன் தான் பழி வாங்குன்னு சொல்ற. பழி வாங்குது எனக்குரியது. நீங்க போயிட்டு அவருடைய வேலையை நானே செஞ்சுக்குவேன், நான் பண்ணி காட்டுறேன் பாரு என்ன நடக்குது பாரு, அப்படி மாற்றக்கூடாது. அல்லேலூயா. அதை தேவன் பார்த்து கொள்வா, தேவன் அதை செய்வா, தேவன் அதை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேன் என்று இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காமிச்சுவா. அப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அந்த தயவுள்ள ஒரு மனிதர்களாய், அன்புள்ள மனிதர்களாய், இரக்கமுள்ள ஒரு மனிதர்களாய் நாம் வாழ கற்றுக்கணும். மனதுருக்கம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிக்கும்போது பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு, கவனிங்க, தரித்து கொண்டு கீழே இருக்க வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப நமக்குள்ள ஆண்டவர் எதை விரும்புகிறான், தயை வேண்டும், மனதுருக்க வேண்டும், அன்பு வேண்டும் என்பதை விரும்புகிறான். யார் பேருனாச்சும் குறை இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த குறைகளை ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்தது போல, தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தாழ்மையை தடுத்து கொண்டு இரக்கம் செய்ய கற்றுக் கொடுங்கள். இரக்கம் செய்யுங்கள். இரக்கம் செய்தால் அது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
மனதுருக்கத்தை தேவன் விரும்புகிறார். அந்த மனதுருக்கம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நாம் நிறைய நேரங்களில் அதை செய்யாத போது நாம் அந்த பிரச்சனைக்குள்ளே மாறுகிறோம். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வெளியே வர தெரியல. ஒரு பிரச்சனை சொன்னா என்ன பண்ணுங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, நான் பண்ணி காட்டுறேன், நான் என்ன செய்யறேன் பார். இப்படி நீங்க செய்ய 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 உங்கள் வாழ்க்கை தோல்வியை நோக்கி போய்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை எடுக்க முடியாது. அப்ப ஜெயத்தை எடுக்கணும்னு சொன்ன என்ன பண்ணோம், நாம் தாழ்மையை தடுத்து கொள்ள வேண்டும், இரக்கம் உள்ளவராக வாழ வேண்டும், மனதுருக்கம் உள்ளவராக இருக்கணும். நம்ம இப்படி வாழ கத்துனாலே நம்முடைய தேவன் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவார். நான் ஒரு பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பார்த்தேன். போட்டி போட்டுன்னு போக போக தோல்வியை தான் சந்திச்சேன். என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கம்முன்னு இருந்தேன் பாருங்க. அவங்க என்னென்னமோ செய்யணும்னு பார்க்குறாங்க. அவங்க மத்தியில் நாம வளர்ந்து கொண்டே வருகிறோம். காரணம் என்ன தெரியுமா, தாழ்மையை தடுத்து கொண்டு தயை பாராட்டி எந்த காரணம் எது செஞ்சாலும் பரவாயில்ல விடுங்க, செயின்ட்டு போட்டோம் அப்படி விட்டு கொடுக்க உயர்ந்து கொண்டு இருக்கும். ஏன்னா நாம் தயை செய்யும் போது நமக்கு தயை செய்கிற தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக்கா, நம்முடைய தேவையை சந்திக்க வல்லவராக்கா, நம்முடைய குறைவுகளை மாற்ற வல்லவராக்கா. தேவன் பாருங்க, ஒரு காரியங்களே ஒரு மனிதனை குறித்து சொல்லியிருப்பார். அவன் கடனை கொடுக்க முடியாதவனுக்கு அவர் கடனை மன்னிக்கிறார். அவனுக்கு அந்த கடனை மன்னிச்சார். அந்த மனிதனும் தன்னிடத்துல கடன் பெற்றவனை வந்தோடனையும் அவனை பிடித்து என்ன பண்ணான், இழுத்து நீ கொடுத்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கொடுத்து தீராத படிச்சது காவலில் பிடிச்சி போட்டான். இந்த சங்கதி அங்கே போச்சு. நான் உனக்கு இவ்வளோ காரியங்களை மன்னித்து இருக்க, நீ என்ன பண்ணிட்ட, ஒரு சின்ன கடனை உன்னால் மன்னிக்க முடியும்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்தானோ அதே காரியத்தான் செய்யலாம். அப்போ நீங்கள் தயை செய்யலைன்னு சொன்னா உங்களுக்கு தயை கிடைக்காது. நீங்க இன்னைக்கு இந்த நேரத்துல மனதிற்கும் உள்ளவளா இல்லாம போது, ஐயோ அவனால கொடுக்க முடியல, பரவாயில்ல நீங்க எப்ப கிடைக்குதோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனை நீ சொல்லிட்டு போறதுல அவனை பிடிச்சி இறுக்கி பிடிச்சி இப்பவே வை, நீ எங்க போய் என்ன பண்ணுவ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது உங்களுக்கு அந்த மனதுருக்கம் இல்லாம போகும்போது அவர் உங்க மேல மனதுருக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது அவர் கண்டுக்காம இருப்பார். மத்திய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்ப பாருங்க, நாம மன்னித்தால்தான் நம்முடைய தேவன் நமக்கு மன்னிப்பை கொடுப்பார். நாம் மன்னிக்காவிட்டால் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல, நான் மன்னிச்சிருக்கேன் எனக்கு ஒரு மன்னிப்பை தரணும், தேவன் நிச்சயமா மன்னிப்பு தருவார். நீ மன்னிக்காமலே போய் நிப்பேன்னு சொன்னா உனக்கு எப்படி ஆண்டு மன்னிப்பு தருவாரு? நீ தான் அதை செய்யலையே, நீ செய்ய மாட்டேன், உனக்கு நான் எப்படி செய்வேன்? அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் அவர் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பாராம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இன்னைக்கு நீங்க மன்னிக்கலன்னு சொன்னா அவர் உங்களை மன்னிக்கவே மாட்டார். இன்னைக்கு இதுவே அழகா நம்ம கத்துக் கொடுக்குது. நாம ஒருவர் ஏதாவது காரியங்கள் சொன்னா மன்னித்து விட்டு தயை காட்டுங்கள். நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீர்கள் சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் தயை செய்ய மாட்டார். நீங்க மன்னிக்கலன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு, அந்த இரக்கம் உள்ளவராய் இருக்க மாட்டார், மனதுருக்கம் உள்ளவராய் காணப்பட மாட்டார். இன்னைக்கு ஆண்டு ஏன் தான் தெரியல, என்னை மாத்திரம் விட வேதனைப்படுத்துறாரு, ஏன் தெரியல, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் அவ்வளோ கண்ணீர் நடிக்கிறேன் எல்லாம் சொன்ன, நீ உனக்கு உண்டானவங்கள மன்னிச்சியா? இல்ல அவனை விடவே மாட்டேன், நான் அவனை விடவே மாட்டேன், அவன் என்னை இவ்வளோ ஏமாத்திட்டு போயிரு, நான் அவனை விட மாட்டேன். பத்தியா, நீ மன்னிக்காத பட்சத்துல உனக்கு மன்னிப்பு கிடையாது, நீ தயை செய்யாத பட்சத்துல உனக்கு தயை கிடையாது, நீ மனதுருக்கம் உள்ளவனா இல்லாத பட்சத்துல உனக்கு தேவன் மனதுருக்கம் செய்ய மாட்டான். அப்ப இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறேன், அந்த பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி உள்ளவராய் மாறுகிறார். பழி வாங்குவது அவருடைய வேலையா இருக்குது. ஏதாவது ஒரு விதத்துல அவங்க பழி வாங்கிடுவாங்க. அவங்களுடைய வேலைன்னா பழி வாங்கிடணும். நீ நல்லா கவனிச்சுங்க. அப்படி நீங்க பழி வாங்கினா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க, ஜெபிப்போம். பரலோக பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுற ஒருவர் மேல ஒருவர் அன்றே தயவுள்ளவர்களாய் மனதுருக்கம் உள்ளவர்களாய் மாறத்தக்கதாக அன்றே கோபங்களை கசப்புகளை வைத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு, தேவனுடைய அன்பை இழந்து போகாதபடிக்கு தேவன் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒரே குடும்பத்தில் இருப்பார்கள் அன்றே அப்பா, குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் அன்றே ஒருவருக்கு ஒருவர் அன்றே விரோதமாய் செயல்வாங்க. அப்படி செயலெல்லாம் மாறட்டும். இந்த வசனங்களை அன்றே தியானிக்கட்டும். இந்த வசனத்தை
வசனத்தை பார்த்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கர்த்தாவே பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.